கடலூரிலிருந்து ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஸ்ரீதர், கடலூரில் என்ன மாதிரியான கள நிலவரம் இருக்கு? வாக்குப்பதிவிற்கான நேரம் முடிவடைந்திருக்கிறது. அங்கு வாக்குச்சாவடிக்கு மக்கள் வந்திருக்கிறாங்களா? எவ்வளவு பேர் நிக்கிறாங்க? அவங்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கா? எவ்வளவு நேரத்துல அந்த வாக்குப்பதிவு நிறைவடைய வாய்ப்பு இருக்கு? ஸ்ரீதர், கடலூர் மாவட்டத்தை பொறுத்திருக்கும் இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக பகலில் மிகப்பெரிய அளவில் வாக்குப்பதிவு என்பது இல்லை. சரியாக 6 மணி அளவில் வாக்கு இயந்திரங்கள், மின்னணு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டது. பெரும்பாலான இடங்களில் கூட்டம் இல்லாத காரணத்தினால் சரியாக 6 மணிக்கு அந்த முகவர்கள் முன்னிலையில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சீல் வைக்கப்படும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாம் விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அந்த சீல் வைக்கும் முதல் காட்சியை பதிவு செய்திருக்கிறோம். மாவட்டம் முழுவதும் உள்ள கிட்டத்தட்ட 2302 வாக்குச்சாவடிகளும் இதே நிலையில் தான் இருக்கிறது. பெரும்பாலான வாக்குச்சாவடிகள் பகலில் இருந்தே கூட்டம் இல்லை. குறிப்பாக 5 மணி நிலவரப்படி 64% மட்டுமே வாக்குப்பதிவு கடலூர் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. இது மிகப்பெரிய அளவில் குறைந்த வாக்குப்பதிவு என்று சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குப்பதிவு என்பது குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் 100% வாக்கை வலியுறுத்தி பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். வாக்காளருக்கு இது சம்பந்தமாக அழைப்புகளும் கொடுக்கப்பட்டது. அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று. மாவட்டம் முழுவதும் உள்ள 9 சட்டமன்ற தொகுதியிலும் 21,40,112 வாக்காளர் இருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை கிட்டத்தட்ட 5 மணிக்கு நிலவரப்படி 60% வாக்கு, 64% மட்டுமே வாக்கு பதிவாகியிருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு செல்கிறது. காரணம், அனைத்து நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டும் வாக்குப்பதிவு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் ஒரு அமைதியான வாக்குப்பதிவு என்பது இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வாக்குப்பதிவு என்பது குறைந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஏன் இவர்கள் வாக்காளர்கள் வாக்களிக்க வரவில்லை, என்ன காரணம் என்ற ஒரு தகவலை மாவட்ட நிர்வாகம் இப்போது ஆய்வு செய்ய தொடங்கிவிட்டார்கள். சரியாக 6 மணிக்கு பெரும்பாலான வாக்கு மின்னணு இயந்திரங்கள் தற்போது சீல் வைக்கப்பட்டு அதற்கான பணிகள், அதாவது வாக்கு என்னும் மையத்துக்கு கொண்டு செல்லும் பணியை தொடங்கியிருக்கிறார்கள். மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸ்ரீதர், கடலூர்ல அதிகபட்சமான வாக்குப்பதிவு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் என்ன மாதிரியான காரணங்கள்னால வாக்களிக்க வரவில்லை? அதற்கான காரணங்கள் தெரிஞ்சதா? நிச்சயமாக பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நாம் மாலை நேரத்தில் பல பெண்கள், முதியோர்கள் வந்தபோது அவரிடம் கேட்ட கேள்வி எதற்காக தாமதமாக வந்தீர்கள், ஏன் மாலை நேரத்தில் வந்தீர்கள் என்ற கேள்வி வைத்த போது பெரும்பாலான ஆட்கள் எங்களுக்கு வெயிலின் காரணமாகத்தான் வர முடியவில்லை என்ற ஒரு காரணத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் எங்களுக்கு இன்று காலை தான் நாங்கள் வெளியூர்ல இருந்து பணியின் காரணமாக இரவு பணியை முடித்துவிட்டு காலையில் கிளம்பி இங்க வாக்களிக்க வந்துட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கும் காரணத்தினால் முழுமையான காரணம் இதற்காகத்தான் வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இதற்கான காரணம் என்ன என்று நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். காரணம், பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து பல இடங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் பொதுமக்கள் வாக்களிக்க வராததுக்கு என்ன காரணம் என்ற ஒரு தகவலை அனைவரும் அறிந்து கொள்ள எதிர்பார்ப்பாக இருக்கிறார்கள். அதுபோல்தான் நாமும் குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் இதில் அதிக கவனம் செலுத்தியது. ஒவ்வொரு கிராமங்களாக சென்று வாக்களிக்க வாருங்கள் என்று பத்திரிகையெல்லாம் அழைத்தார்கள், விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்திருக்கும் 21,40,112 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பார்த்தோம் என்றால் 5 மணி நிலவரப்படி 64% மட்டுமே வாக்குப்பதிவு இருக்கிறது. அது 6 மணி வரைக்கும் நடந்திருந்தாலும் 70% குறைவாகத்தான் இந்த வாக்குப்பதிவு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு குறைந்ததற்கான காரணம் என்ன என்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் அனைவரும் மத்தியில் நிலவுகிறது. மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் 4 கிராமங்களில் தேர்தலை புறக்கணித்து கூட வாக்களிக்க வராமல் இருந்தது. குறிப்பாக ஏரிப்பாளையத்தில் தனி ஊராட்சி கேட்டு அவர்கள் வாக்களிப்பதை மறுத்தினார்கள். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த கிராமத்தில் மீண்டும் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. அதே போல் முதனையிலிருந்து தனியாக விருத்தகிரி குப்பத்தை ஊராட்சி தனியாக பிரித்து தர வேண்டும் என்று விருத்தகிரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், தேர்தலை புறக்கணித்தார்கள். இப்படி ஒரு சில இடங்களில் தேர்தல் புறக்கணிப்பும் நடந்தது. இது ஒரு காரணமாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குப்பதிவு என்பது குறைந்திருப்பது ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. ஸ்ரீதர், வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்களை சொல்லியிருக்கிறீங்க, அதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட தற்பொழுது இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நம்ம தற்பொழுது திரும்பி பார்க்க வேண்டிய கட்டம் இது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும். அதுக்கப்புறமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, அங்க என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு, அது குறித்த விரிவான
நிச்சயமாக இந்த வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் எல்லாம் அனைத்தும் அந்த சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்படும். அது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படும். அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் வந்து முகவர்கள் முன்னிலையில் அந்த வாக்கு எண்ணும் மையம் வந்து சீல் வைக்கப்படும். நாளை காலை வந்து ஏனென்றால் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1509 வாக்குச்சாவடிகள் இருக்குது. இந்த 1509 வாக்குச்சாவடியில் இருந்து இருக்கிற வாக்கு மின்னணு இயந்திரங்களை கொண்டு சென்று இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு வைத்து அதை வந்து சீல் வைப்பார்கள். அதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்கு எண்ணும் மையம் முற்றிலுமாக காவல்துறை கட்டுப்பாட்டிலும் மத்திய தொழில் பாதுகாப்பு துறை கட்டுப்பாட்டிலும் மூன்று அடுக்கு பாதுகாப்பு கொண்டு வரப்படும். இந்த 3 அடுக்கு பாதுகாப்பை மீறி யாருமே உள்ளே செல்ல முடியாது. முழுவதுமாக சிசிடிவியாக கண்காணிக்கப்படும். 24 மணி நேரமும் அங்கு போலீசார் ஆயுதம் தாங்கிய போலீசார் இருப்பார்கள். அந்த வளையத்திற்குள் ஒரே ஒரு நபர் கூட அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது. முகவர்களுக்கு மட்டும் அடையாள அட்டை கொடுக்கப்படும். அவர்கள் வேண்டும் என்றாலும் தினந்தோறும் போய் அந்த வாக்கு எண்ணும் மையத்தை பார்க்கலாம். மற்றபடி யாரும் உள்ளே நுழைய முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு மேலே ட்ரோன் கேமராக்கள் கூட பார்க்கக்கூடாது. இப்படி பல்வேறு விதமான தடைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் தான் இந்த பலத்த பாதுகாப்பு போலீசுடன் வாக்கு எண்ணும் மையத்தை வந்து கண்காணிப்பார்கள். ஜூன் 4ஆம் தேதி வரை அந்த மையத்திற்குள் அனுமதி இல்லாமல் யாருமே செல்ல முடியாது. ஜூன் 4ஆம் தேதி எண்ணும் சமயத்தில் மட்டும் முகவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அது வரைக்கும் மற்ற யாருமே அங்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஸ்ரீதர், வாக்குப்பதிவு தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு முடிவடைய இருக்கிறது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். தற்பொழுது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஜனநாயக பெருவிழா நிறைவடைந்திருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படக்கூடிய சூழலில் வாக்கு எந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த வேலைகள் நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் வாக்கு எந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.